நான் வச்சலா எப்படி இருக்கிற? கண்டிக்கவே மாட்டேன் கூட படிச்சவ. என்ன முதலாளி ஷூ ரெடியா? அதெல்லாம் எப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்க சொன்ன மாதிரி உங்க ஷூவை நான் அழகா ரெடி பண்ணிட்டேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி என் கடையை அழகா ரெடி பண்ணி தரணும்னு. அதெல்லாம் சூப்பரா பண்ணி தரேன். ஏமா இருமா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. டேய் இவர் என்ன சாந்தி முகூர்த்தத்துக்கா போறாரு? சாக்ஸ் வாங்கி ஷூ மாட்ட தானே போறாரு. அதுக்கு எதுக்கிட்ட 5 நிமிஷம்? டேய் குழம்பு கண்டு என்ன பேசணும் பேசுனுக்காத. டேய் கிழக்கு எதுரா? உங்ககிட்ட சுத்தி இருந்தா எனக்கு தெரியும் கிழக்கு மேற்குன்ட்டு. நீ எந்த பக்கமா திரும்பி கும்பிடு. எந்த பக்கம் திரும்பியா தான் கிழக்கு. யூஸ்லெஸ் பிள்ளை காட்டு முனீஸ்வரா, இவனுக்கிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்துப்பா. என்ன கடை யார கட்டினுக்குது? என்ன பாப்பா தேனுக்குறா? சரிங்கண்ணா. அப்பா அந்த அண்ணா ஷூ எங்கப்பா? இந்த கம்மு சொல்லிச்செல்லாம் போட்டு ஒட்டினிந்தியா தானே? அதான் நான் பார்க்கல. பார்க்கலையா? ஏமா நேரம் ஆச்சுமா? ஷூ எங்கம்மா? அண்ணா நீங்க லுங்கி போட்டுன்னு இருக்கீங்க. ஷூக்கும் லுங்கிக்கும் செட் ஆகாது. நீங்க போய் பேண்ட் போட்டு வாங்கண்ணே. நான் அதுக்குள்ள ஷூவை தேடி வைக்கிறேன். அப்படியா? அண்ணா நீங்க எவ்வளவு பெரிய ரவுடி. நீங்க அந்த ஷூவை போய் போடலாமா? எங்க என் ஷூ சொல்லு. ஏமா எங்க அண்ணன் திடீர்னு முஞ்சா எங்களால பார்க்க முடியாது. திருப்பா வரும். சீக்கிரம் ஷூ எடுத்து கொடுமா. அதெல்லாம் ஒரு ஷூ அண்ணே. நீங்க போய் வேற ஷூ வாங்கிக்கோங்கண்ணே. ஏமா நீ ஷூவை தச்சிருக்கியோ தைக்கலையோ ஷூவை கொடு, நாங்க போய் வெளில தச்சுக்கிறோம். நானா இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. என்னம்மா சொல்றான் அவன்? ஷூ எங்க? நான் அவன்கிட்ட கேளுமா. அவர் எதோ குடிச்சிட்டு உள்ளறாருன்னு. சும்மா காலை வச்சதுக்கே அச்சு இல்ல. சுவே தொலைஞ்சு போச்சு. யாரை போய் அடிப்ப? அவனை அப்படியே லுங்கி தூக்கிட்டு வந்தா அவனை சாவ வச்சிருவேன். டேய் இவன் போதை தெளித்து 2 மோர் போயிட்டு வா. அப்படியே கூட ஒரு கோட்டர் விஸ்கி வேண்டாம் சொல்லு. அப்படியே கடாய் சிக்கன் வாங்கின சொல்லட்டுமா? வேணாம். ஒரு அப்படியே மெச்சி சாவ வச்சு போட்டுருவேன். டேய் எங்கடா என் ஷூவு? இது இவன் லைஃப்ல விளையாடி இருக்கு. இவன் சொல்ல மாட்டான் போல இருக்கு. அம்மா என் ஷூ எங்கம்மா? திருட்டு மொழி முழிக்குது. டேய் இவன் கை காலை கட்டி ஜீப் மேல கட்டுங்கடா. போதை தெளிரோல்ல இவனை விசாரிக்கணும் நீங்க. போற வழியில வாங்கி எடுத்துடா. கேரி பேக் வச்சு பிச்சுக்கோ. தொடப்ப கட்ட தூக்குங்கடா அவனை. தூக்குடா. ஏஞ்சிரா. ஏய் பாப்பா தள்ளு போ. அம்மா அண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணா கடக்குள்ள தானே இங்க சேர்த்து வச்சிருப்பாரு. இரு கடையே 4க்கு 4 சைஸ் தான் இருக்குது. இதுல உள்ள ஸ்டோர் ரூம் வேற இருக்குதா? என்னென்ன கதையாகுது? அண்ணா நான் வீட்ல கூட போய் தேடி பாக்குறேண்ணா. வீட்ல இருக்குமா? எவ்வளவு நிமிஷம் வர? ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணா. உன் வீடுனா ராஜஸ்தான்ல இருக்குது. 2 நாள் டைம் கேக்குற? அண்ணா நான் ப்ளீஸ்ண்ணா 2 நாள் டைம் கொடுங்கண்ணா. அப்பா வீட்ல தானே வச்சிருப்பாரு. கண்டிப்பா குத்துறேண்ணா. பிஞ்சு மூஞ்சிக்காக தான் இந்த பிஞ்சு போன மூஞ்சி விட்டு போறேன். இல்லன்னு நினைச்சிக்கா கடையாச்சு நாஸ்தி பண்றேன். 2 நாள் டைம் ஷூ வந்துடணும். என்ன வாடா மூஞ்ச பாரு. ஆமா ஒரு மூஞ்சி பெரிய ஷாருக்கான் மாதிரி இருக்கு. என்னம்மா எனக்கு குண்டடி பட்டிருக்க, பேச முடியுமா? அவ்வளோ கிரிட்டிக்கல்லாம் ஒன்றும் இல்லை சார். வாயை திறந்து பேசினாதாம்மா என்ன கேஸ் ஏது கேஸ்னு விசாரிக்க முடியும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது கண்ணை முடிச்சு பார்த்தானா நாங்கள் வெளியில தான்மா இருப்போம். யாருக்கும் தெரியாம வந்து கூப்பிடு. என்ன நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க சார், நான் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்கிறேன். தல எப்படி இருக்கு? ஏன் மூஞ்சியா பாக்குற? இத பாரு, உன் பிறந்தநாள் கேக்கல என்ன எழுதி வச்சிருக்கேன் பாரு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆயிட்டங்கறேன். ஏண்டா நான் ஆம்பளைனா ஆயிட்டங்கன்னு போடுவீங்க. இதே நான் பொம்பளையா இருந்தா? ஆம்பளையா இருக்கும்போதே மூஞ்செல்லாம் பார்க்க முடியல. பொம்பளையெல்லாம் உன கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு கோக்கு என்னதான் இருந்தாலும் நீ தானே எங்களுக்கு ஆயிட்டக்காரன். என்ன தர ஆயிட்டங்காரன்? இந்த சோமசுந்தர் ஏதாவது பெரிய மேட்டர் கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்க மாட்டானே. ஐயா அப்ப நீ ஐட்டங்காரனா இல்லையா? அதான் சேகர் மேட்டர்ல வேலை குத்தார்ல. என்னடா வேலை குத்தான்? சேகர் கையை கட்டி போட்டு கிச்சலிக்கா மூட்டை விட்டான்டா. கையெத்தா அசிங்கமா திட்டுறான். நைட்டு ஃபுல்லா அக்கல்ல கை விட்டு கிச்சலிக்கா மூட்டிருந்தான். கையெல்லாம் வீங்கி போச்சு. நீ தானே சொன்ன ஐட்டங்காரன்னா அக்களையும் பக்கலையும் கிழிக்கணும்ட்டு. சரி ஐட்டங்கர் நாய் என்னதான் பண்ண போற? டேய் ஐட்டங்கர் நாய் ஏரியால மாசா வந்து ஒரு பெரிய ஆசிரமம் கட்டினான்டா. என்னது ஆசிரமம் வைக்க போறியா? அவன் ஐட்டங்கர் ஆகி வட்டிக்கு உள்ளமா குட்டியை தூக்கலாமா பொருளை சேர்த்தமா சுத்தினுக்கிறான். இவருக்கு ஆசிரமம் வைக்கணுமா? டேய் அது இல்லடா, நான் பிறந்தவொடனே என்னை பெத்தது அல்பாயுசில் போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பனும் என்னை தூக்கி போட்டு போயிட்டான். நான் வளர்றதுக்கு படாத பாடுபட்டேன்டா. வரவும் போகிறவன்லாம் என்னை அடித்தான். போகிற வரவன்லாம் என்னை வேலை வாங்கினான். சூடு கொட்டை தேய்ச்சி அந்த தொடையில வச்சானுங்க. சித்திரவதை அதிகமாக பண்ணானுங்க. இந்த மூஞ்சியை பார்த்து எவனுமே வேலையே கொடுக்கலடா. மகராசி எப்படி? என்னப்பா? இல்லை சாரி நான் பேசுங்கண்ணா. அதுக்கப்புறம் தான்டா நான் முடிவு பண்ணேன் நான் ஒரு மிகப்பெரிய டான் ஆகணும்னு. டான் ஆயிட்டியா? எங்கடா ஆகுறானுங்க? என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு
ஒரு பெரிய ஆசிரமம் கட்டி அனாதை குழந்தை எல்லாருக்குமே நான் ஆதரவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. அண்ணா, அந்த அனாத ஆசிரமத்துல இந்த குழந்தைகளையும் சேர்த்துப்பியானா? என் ஆசிரமம் வாட்ச்மேனே நீதான்பா. என்ன ஏதோ பேசி மந்து கழிச்சுட்ட. வா சரக்கு போடலாம். அட வாப்பா. பட்டினி போட்டு எங்களுக்கும் அம்மா அப்பா இருந்தா உன்ன மாதிரி தடுத்தோட கூட சுத்தி இருந்திருப்பான். டேய், எங்க அண்ணன் இல்லைன்னா தெரிஞ்சவா தானே சுத்தி இருந்திருப்போம். அப்படி தானே சொல்ல வந்தேன். இதை நீங்க கடைசி வரல மறக்க கூடாது. அண்ணா, இப்பெல்லாம் அதுக்கு நான் கதையை பேசிக்கினேன். முதல்ல கத்தி எடுத்து ஈமி கத்துல கேட்க வேண்டாம், செலிப்ரேட் பண்ணுவோம். பாப்பா பாப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் என்ன கோயம்பேல வச்சு கேட்க விட்டுக்கிறேன். ஆப்பிள் ஆரஞ்சு நீங்க ஏய், யாரா அவன் கேண்டீன் மேல கல்ல எடுத்து போடுது? அம்மா, எவனோ? எவனோ சாம சுந்தர வண்டியை பார்த்து நம்மள சுத்து போட்டானுடா. உட்காருங்கடா. என்னடா இவ்வளவு மட்டமா அடிக்கிறானுங்க? ஜோசியர் பார்த்துட்டு வரும்போது அப்படி நடக்கணும். அதானே கருங்குரங்க கருங்கல தடிக்கிற மாதிரி உன்னை போட்டு இப்படி வச்சிருக்காங்க. அப்படி என்னதான் நீ அவங்களுக்கு பண்ண? டேய், இதுவரை நான் யாரு என்னடா பண்ணிருக்கிறேன்? ஒருவேளை சைது குமாரா இருப்பானோ? அவனா 4 நாளைக்கு முன்னாடி ட்ரிங்கர் போலீஸ்கார மட்டம் பண்ணிட்டானே. ஒருவேளை காசிமேடு குபீரா இருப்பானோ? அவன் பண்ணாடி தான் ஃபீலிங்ல உட்கார்ந்துறானே. ஆலந்தூர் ஆனந்தராஜா தான் இருப்பான். அவன் மொட்டை அடிச்சு பைத்தியமா அவன் சுத்திட்டு மொட்டை அடிக்க சுத்தினா. அப்படி எந்த ரவுடினா நான் போய் பார்க்கறேன். நான் வரமாட்டேன். ஏய் சீக்கிரம் என்னடா பெரிய ரவுடியா? இருடா யாரா அது? சொல்றா. பெரிய ரவுடி தான். ஐயோ, வந்து பாருங்க எவ்வளவு பெரிய கேங் நிக்குதுன்னு. நான் உன்னை இப்படி ஓடிட்டுமா? நல்லா தலையை தூக்கி பாரு. என்னடா தைரியமா கூப்பிடுற? நீயா? வரேன் இரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஒரு சின்ன பொண்ணு கல்ல விட்டு அடிச்சு ஒயின் ஷாப்ல உடஞ்ச பாட்டில் பொறுக்கிறவருக்கு ரத்தம் ஊத்துது சார். சீக்கிரம் வாங்க. ஓவர் ஹலோ ஓவர். ஆம்புலன்ஸா? 108. இங்க ஒரு குட்டி பொண்ணு கழுத்து கட்சி கஸ்டமர்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க சார். சீக்கிரமா டேய். வாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அது திணற மாட்டேங்குது. என்ன பாப்பா, ஷூ கேட்டுன்னு கல்லால் அடிச்சு கொல்லான்னு பாக்குறியா? உங்களா இல்லைண்ணா, வேற நான் அந்த போர்டை தான் அடிச்சேன். போர்டு அடிச்சியா? ஏன் போர்டில் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காண்ணா? அதெல்லாம் இல்லைண்ணா, ஆ, என் கடையை பெருசாக்கணுட்டு நான் சேர்த்து அடிச்சு இந்த காசெல்லாம் அப்பா எடுத்து ஒயின் ஷாப்ல கொடுத்து குடிச்சிட்டாருண்ணா. ஓஹோ, மழை வந்தா கடை எல்லாம் ஒழுவண்ணா. அது உன் தப்பு. அன்னைக்கே என் ஷூவை தச்சு கொடுத்துருந்தேன்னா உன் கடையை நான் டெவலப் பண்ணியிருப்பேன். ஆமா, உங்க அப்பா எவ்வளோ எடுத்துன்னு போனா? ஒரு 200 ரூபாய் இருக்கும்ண்ணா. ஏய் ஏய், எத்துக்குறா. விட்றா. இந்தா, அண்ணா அதெல்லாம் வேணாண்ணா, உங்களை மாதிரி நான் வழிக்காம எப்பவுமே காசு சம்பாதிக்க மாட்டேண்ணா. இதே வயசுல நீ இருந்தா காசை வாங்கி ஃபாஸ்ட் ஃபுட்ல ஃப்ரைட் ரைஸ் இருப்பல. டேய் நீர் கோக்கு, அந்த கேக்கில் இருக்கிற கல்லெத்து போட்டு பார்சல் பண்ணின்னு குடோன்ல உக்காருங்க, போங்க வரேன். நீ சொல்லி நான் ஏன்டா கேட்கணும்? ஏய், குழந்தை எதில் ஏன்பா அசிங்கமா தர நீ? நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டியே, அதுக்கு என்னப்பா அர்த்தம்? உன்னை மதிக்கலன்னு அர்த்தம். ஐயோ, மனநோயாளி மாதிரியே பேசுறானே. போப்பா. சரி சரி சீக்கிரம் பேசி முடிச்சிட்டு வா, இல்ல கதை திறக்க மாட்டேன். நம்ம என்னைக்கு கதவை திறந்துக்கிறோம்? டெய்லி வாசல் தானே படுத்துக்கிறான். அவனுங்களை ஆசிரமத்தில் சேர்க்கறதோட ஆஸ்பத்திரியில் தான் சேர்க்கணும் போல் தெரியுது. என்ன பாப்பா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டேண்ணா. காட் பிளஸ் யூ. ஆமா, நீ என்ன படிக்கிற? ஒரு 5வது படிக்கிறேண்ணா. இந்த காங்கா சாங் ஊவா இதெல்லாம் படிப்பியா? அதெல்லாம் தெரியும்ண்ணா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல சொல்லி கொடுத்துட்டாங்கண்ணா. இங்கிலீஷு? ஏதோ கொஞ்சம் படிப்பேண்ணா. ஓஹோ, அப்போ இந்த ஜாதகத்தை படி. ஏன் உங்களுக்கு படிக்க தெரியாதாண்ணா? படிக்க தெரிஞ்சா உங்ககிட்ட ஏன் கொடுக்க போறேன், நீ படி. ஏன் உங்க கூட 2 அண்ணாங்க இருப்பாங்களே, அவங்ககிட்ட கொடுத்து படிக்க சொல்ல வேண்டியதானே? எனக்கு நல்லா எழுதுனாலே நாசமா போற மாதிரி தான் படிப்பானுங்க அவனுங்க. வாயாடாம படிமா. மிருக சீரசத்தில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் துரு துருன்னு என்று இருப்பீர்கள். ஆமா, அப்போ போலீஸ் சுத்தினே இருப்பாங்க. உங்கள் கையில் 10 விரல் இருக்கும். ஏன் மற்றவனுங்களாம் 8 விரல இருக்குது, அப்படியே எழுதிக்கிறான் தாலே. அந்த 10 விரலை மூலத்தனமாக கொண்டு தைரியமாக செயல்படுவீர்கள். பாயிண்ட் தெரியாம ஜோசியரை திட்டம்மா. சிறு வயதிலே தாய் தந்தை எழுந்த நீங்கள் தானாகவே தலப்பன் மேலே வருவீர்கள். தலை மாதிரி தன்னம்பிக்கையோட வந்தவன் தான். நீ சொல்றது எல்லாம் உண்மைதான். மேல படிமா, மேல படி. உங்களுக்கும் சிட்டுக்குருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். லேகி நான் எவங்கிட்டையும் வாங்கலையே. ஆமால, மேற்கொண்டு படி. என்ன கடையாச்சு நாஸ்தி பண்ணுருவேன். 2 நாள் என் ஷூ வரணும். நீங்கள் 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 நான் நீங்களே நீங்கள் காலில் பட்ட ஒரு பொருள் இருக்க காணாம போயிடும். இது அதில் எழுதியிருக்கா? இது யார்கிட்டயாச்சும் கொடுத்து படிப்பீங்களா? இது ரகசியம், யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். அப்போ இதுல தான் இருக்குது. அப்போ படி. ஒருவேளை கொலுசா?
நானா காஞ்சனா சரத்குமாரா கொலுசுலாம் போன சுத்தத்துக்கு. அப்போ மிட்டியா இருக்கும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலமா. என்னவா இருக்கும்? ஷூவா? ஏய் பொம்மை மூஞ்சி என்னக்கே வா. ஜோசியத்தை வச்சு எஸ்கேப் ஆவறியா? கூட என் ஜாதகத்தை மாவுல என் ஷூ மட்டும் வரல உன்ன உங்க ஒப்பன் கடையில் ஆச்சு நொறுக்கிடுவேன். போ ஷூ தேடு போ ஓடு. அம்மா துண்டு இருந்துன்னு பத்திடாதமா என்னை எப்படி ஏமாத்திட்டு போகுது பாரு. ஏ பிரியா, என்னத்தை தேடுற? அப்பா இந்த பஜார்ல ஷூவை தூக்கி போட்டா, நான் அதான தேடிட்டு இருக்கேன். இந்த ஷூவா பாரு. ஆஹா, இது இல்ல. பரவாயில்ல வச்சுக்கோ, லைட்ல ஏரியும். நான் கடைக்கு வந்து 5 ரூபா வாங்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. சிஸ்டர், நான் எத்தனை நாள் இங்கே இருக்கேன்? சார், பேஷண்ட் கண்டுபிடிச்சிட்டார் சார். சார் சார் சார். என்னம்மா என்னம்மா? அந்த பேஷண்ட் கண்டுபிடிச்சிட்டார் சார். சார் காணோம் சார். எங்கம்மா எங்க காணோம்? விண்டோ ஓப்பனா இருக்கு. இது வழியா தான் போயிருக்கணும் சார். இந்த வழியா எஸ்கேப் ஆயிருப்பா சார். என்ன முதலாளி? வாங்கண்ணா. என் லக்கி ஷூ கிடைச்சதா? அப்பா கிட்ட நைட்டு கேட்டு பார்த்தனா. என்ன சொன்னா? பஜார்ல தூக்கி போட்டதா சொன்னாருண்ணா. அதே? அங்க போய் தேடி பார்த்தா உங்க ஷூ கிடைக்கலண்ணா. இந்த ஷூ தானே கிடைச்சது. டேய் வேற ஒருத்தன் போட்ட ஷூவை நான் போடணுமா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அதை போட்டு பாருங்கண்ணா. எனக்காக போட்டு பாருங்கண்ணா. எங்க தெரியும் அதெல்லாம் முடியாது. என் லக்கி ஷூ தான் எனக்கு வேணும். இல்லைன்னா ஜீப் எடுத்து கடைக்குள்ள விட்டுருவேன். பாப்பா நான் யாரவன்? பிரச்சனையா சொல்லு. அவன் முடிய கொளுத்தி விட்டுறேன். முடி கொளுத்திடுவியா? இவனுங்க வேற. ஏய் போங்கடா. கொரோனா லீவ்ல இவனுங்க எங்க போறானுங்க? அண்ணா நீங்க போடுங்கண்ணா. என்ன ஆளை வச்சு மிரட்டுறியா? இந்த ஷூவை போட்டு பாருங்கண்ணா, உங்களுக்கு லக்கி அடிக்கும். அதெல்லாம் முடியாது. என் ஷூ எனக்கு வேணும். இனிமே உங்க ரேஞ்சே வேறண்ணே. ஷூவை போட்டு பாருங்கண்ணே. ரொம்ப ஒரு புத்திராளே. போட்டுதான் பாருங்களேன். சரி உனக்காக ஒரு முறை போடுறேன். குனிய முடியாது, நீ தான் ஷூலேஸ் கட்டணும். முதலாளி அதான் போட்டேனப்பா. ஹலோ டேய் மாறி, ஆ ரொம்ப நாளா பெரிய வேலை கொடுன்னு கேட்டுருந்தல்ல? ஆமா ஆமா. அந்த பூந்தமல்லி கணேஷ் நான் போடுறேன். போட்டுறாவா? என்னாச்சுன்னு இருமா. ஹலோ டேய், அதுக்கு நான் வேலை அமைச்சிக்கிறேன். நீ அக்காவுக்கு போய் தக்காளி வாங்கி கொடுத்துரு. அப்படியே கொத்தமல்லி வாங்கி கொடுத்துரு. நான் சொல்றதுக்கெல்லாம் போடுங்கண்ணே. என்னென்ன யோசிக்கிறீங்க? போடுங்கண்ணே. போட்டு பாப்பா. ஹலோ ஏய் மாறி, அவன் வேலைக்கு ஆக மாட்டான். உனக்கு நேரம் நல்லா இருக்குது, நீயே போட்டு வந்துரு போய். இன்னிலேருந்து நீ ஐட்டங்காரன்டா. இன்னிலேருந்து நான் ஐட்டங்காரனா? ஆமாண்டா, இனிமே பூந்தமல்லி உந்து. ஏதாவது லக்கி ஆச்சு தானே? ஆமா, இந்த ஷூ எங்கிருந்து மாத்த? அந்த பஜார்ல இருந்து எடுத்தானே. ஒருவேளை இந்த ஷூ தான் என் சூழ்நிலையை மாத்திடுச்சா? நம்பவே முடியல. பாப்பா ரொம்ப தேங்க்ஸ். கொத்தமல்லி தக்காளி வாங்கி கொடுத்த எண்ணெய் இந்த ஷூ பெரிய வேலைக்காரனாக்கிடுச்சு. கவலைப்படாத, உன் பொண்ணும் நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருப்ப. என்ன நம்பி அனுப்பு, நீ செட்டில்டுன்னு நினைச்சுக்கோ. எவ்வளவு பண்ணிருக்க உன்னை நம்ப மாட்டேனா? இதோ வந்துட்டா பார். ஏ பிரியா, சீக்கிரம் கிளம்பு போ. எங்கப்பா போறோம்? நம்ம கடை வைக்க பேங்க்ல லோன் தராங்க. சீக்கிரம் கிளம்பு போ. அப்பா எவ்வளவுப்பா தருவாங்க? இதெல்லாம் ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க. போய் கிளம்பு போ.
கேள்வியே கேட்பா. நல்ல துணியா போட்டு வா, சீக்கிரம் வா. வா சீக்கிரம். பாட்டி நான் பேங்க்ல லோன் வாங்க டாடா பை. அப்பா பக்கத்து விட்டு கிளம்பிட்டு என்ன பேச்சு, போய் உட்காரு. வண்டி என்ன வீட்டை பாத்துக்கோ பாட்டி. அப்பா பேங்க்ல லோன் வாங்கி கடைக்கு புது பெயிண்ட் அடிக்கலாம்ப்பா. அண்ணா இந்த ஆட்டோ எவ்வளோண்ணா வரும்? வருமா ஒரு 1.5 லட்ச ரூபா வரும். ஐயா அமைதியா வரணும். என்ன அசிங்கமா ஆட்டோ ஓட்ட சொல்லியா நீ? அறிவு இருக்கா? நல்ல காரத்துக்கு வந்து இடிக்கிறியா? உனக்கு அறிவு இருக்கா? வண்டி எடு போயா. ரெடியா? அப்பா இது பார்க்கும்போது பேங்க் மாதிரியே இல்லப்பா, ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்கு. நீ ரொம்ப பேசாத, பேசாம அமைதியா வா. அப்பா குத்தியா கைகள்லாம் நடுக்குது.